வணக்கம். என் பேரு கணேஷ்மூர்த்திங்க, எடப்பாடிங்க. அ நான் வந்து ஒரு ஒரு அதிகமா அவருக்கு வந்து சோரியாசிஸ் மாரி வந்து அடிக்கடி அவருக்கு வந்து பிப்பு எடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது வந்து ஒரு ஒரு சிக்கனோ அல்லது ஒரு ஃபிஷ்ஷோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டாருன்னா அவருக்கு சேராதுங்க. உடம்புல வந்து ரொம்ப அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவர் வந்து அப்பதைக்கு வந்து டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு காய்ச்சல்னு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் இது பண்ணாருன்னா, அந்த இன்ஜெக்ஷன் வந்து அவருக்கு வந்து சேராதுங்க. அது அந்த இன்ஜெக்ஷன் போட்டாருன்னா உடனே பிப்பு எடுத்துக்கும். ஃபுல்லா சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாருங்க. அப்புறம் இதே மாரியே இருந்துகிட்டு, அப்புறம் ஒரு கடைசியா பார்த்தீங்கன்னா, தேங்காய் தொட்டியோட இது வந்து உடைச்சு சோப்புலயே வச்சிருந்தாருங்க. என்னங்க அப்படி இப்படி இல்லைங்க, ரொம்ப பிக்கிதுங்க. சொரிஞ்சா இது நெகத்துல சொரிஞ்சா அதனோட இதே உணர்ச்சியே இருக்க மாட்டேங்குதுங்க. அதனால தேங்காய் தொட்டியில சொரியிறேன்னு சொல்லி ஒரு நாள் சொல்லி, அப்புறம் என்ன ஏதுன்னு அப்புறம் காலு, இந்த தொடையெல்லாம் பார்த்தாங்கன்னா, அவருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே எல்லாம் தழும்பு தழும்பா இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்துட்டு என்ன பிரச்சனை என்னங்கன்னு, இல்ல இப்படி இது மாரி சாப்பிட்டா எதுவுமே சேர மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு தெரியல. இது பக்கமா ஒரு அலர்ஜி மாரி வந்துச்சு. நானும் இந்த அலர்ஜி டேப்லெட் அது இதுன்னு நெறைய வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டேங்க அப்படிங்கிற மாரி சொன்னாருங்க. அப்புறம் சரி நீங்க ஒண்ணும் வேண்டாம். நான் ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு இருக்கு. நான் அந்த சேசே பாக்கெட்ல நான் உங்களுக்கு வந்து ஒரு 4 பாகமா பிரிச்சு தரேன். நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு பாக்கெட் எடுத்து பிரிச்சு 4ஆ பிரிச்சு குடுத்தேங்க. அவருக்கு வந்து அந்த 4 நாளா பார்த்தீங்கன்னா, அவருக்கு டிசென்ட்ரி, காய்ச்சலு இது மாரி சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். இது மாரி இருக்கும். நீங்க ஒண்ணும் பயந்துக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டேன். அந்த ஒரு சேசே முடிஞ்சு, அடுத்தது இன்னொரு சேசே ஒண்ணு சாப்பிட்டாரு. 3வது சேசே சாப்பிட்டுட்டு, ஒரு கெடா விருந்துக்கு அதாவது ஒரு ப மேரேஜோட கெடா விருந்துக்கு போயி, சிக்கன் சாப்பிடலாமா? வேண்டாமா? என்ன இப்படி இருக்குமே, இவரு வேற சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, சரி எதுக்கு சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு சாப்பிட்டு பார்த்துருக்கிறாருங்க. அது மாரி சிம்ப்டம்ஸுமே இல்லைங்க அவருக்கு. அப்புறம் வந்துட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு இது மாரி நான் பயந்து பயந்து தாங்க சாப்பிட்டேன். ஆனா வந்து அந்த மாரி சிம்ப்டம்ஸுமே இல்ல. அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 நாள் வலியா ரொம்ப பேதிக்கு அது மாரி இது மாரி எல்லாம் ஆச்சு. இப்ப வந்து அந்த 3 சேசை பாக்கெட் தான் மேடம் குடுத்தோம். இப்ப வந்து அவருக்கு வந்து அந்த டோட்டலா வந்து அந்த அந்த பிக்கிற தன்மையே இல்லைங்க. அந்த எது சாப்பிட்டாலும் இப்ப வந்து முன்ன மாரி சேராம இருக்கிறது, அது மாரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. இப்ப அவருக்கு வந்து முழு நம்பிக்கை வந்துருச்சுங்க மேடம். இப்ப வந்து தனியா திருப்பி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டாருங்க மேடம். இப்ப இது அருமையா வேலை செய்யுதுங்க. இது வந்து நான் வேறெல்லாம் நான் என்னென்னமோ வாங்கி கிட்டத்தட்ட 2, 3 வருஷமா நான் காசு செலவு பண்ணதாங்க வேஸ்ட்டு. அப்படின்னு சொல்லி ரொம்ப அவரு வந்து இது பண்ணாருங்க. அப்புறம் அது வந்து அதுதான் மேடம் இதனுடைய டெஸ்டிமனி. சில சமயம் பார்த்தீங்க அப்டின்னா, அம் இந்த குரோனிக்கலான சில வருடங்கள் கடந்த தோல் நோய், இந்த அரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவ்வளவு எளிதாக வந்து குணமடைவதில்ல. சில பொருட்கள் எல்லாம் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஏன் சாப்பிட்டோம்? அப்டிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து அந்த அரிப்பு தாங்க முடியாது. ஸோ எலிக்ஸர் மிக்ஸ பொறுத்தவரையும் ரொம்ப பார்த்தீங்க அப்டின்னா, இன் டெப்த் ஆஃப் த கிளென்சிங் பண்ணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. குடலுக்கும், தோலுக்கும் நெறைய சம்பந்தங்கள் உண்டு. ஸோ அந்த குடலை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபென்டாஸ்டிக்கா நடக்கும். அதனால தான் வந்து எலிக்ஸர் மிக்ஸ கன்சியூம் பண்ணும்போது, யார் யாருக்கு என்னென்ன குறைபாடு இருக்கோ, அதுக்கு தகுந்தாற் போல அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிம்ப்டம்ஸ காமிக்கும். உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை ரொம்ப அதிகமா இருக்கு வெளியேத்தணும்னா, என்னன்னா இந்த மாரி டிசென்ட்ரி இல்ல வாமிட் வழியாகத்தான் என்ன பண்ணி ஆகணும், உடம்பு வெளியில தள்ளி ஆகணும். அதிகபட்சமா இருக்கும் பட்சத்துல. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்டின்னா, ரெகுலர்ஸா எடுக்கும் பொழுது, அந்த அந்த ஆணிவேர் வரையுமே போய் கிளென்சிங் பண்ணும். அந்த விஷயங்களுடைய குறைபாடுடைய, டெஃபிஷியன்சி உடைய விஷயத்த, டாக்ஸின்ஸ் உடைய விஷயத்த ஆணிவேர் வரையும் இன் டெப்த்தா வந்து கிளென்சிங் பண்ணி வலுவாக்கும். ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டெஸ்டிமோனி. தேங்க் யூ சார்.